திமுகவோட திட்டம் வந்து ஒரு ஜிகினா மாதிரி இருக்கும். மேலே மட்டும் வந்து கொஞ்சம் பளபளக்கிற மாதிரி இருக்கும். உள்ளே போய் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது ஒரு தொலைநோக்கு பார்வை. ஸோ ஏன்னா வெளி மாநில மாணவர்கள் இங்கே வந்து வேலை வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம மாணவர்களை வந்து ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி 11th 12th படிக்கிற மாணவர்கள் லேப்டாப்பு, கல்லூரியில் வந்து எல்லா 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு. ஆனால் விஜய் அப்படி இல்லை. விஜய் ஏன் அப்படி இல்லைன்னா அவர் எடுத்துக்கொண்ட கொள்கை தலைவர்களும் இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணுறாங்க, சித்தாந்தத்தையும் வந்து இன்னொருத்தவங்க பயன்படுத்தும் போது ஸோ இயல்பாகவே வந்து அது காலப்போக்கில் ரொம்ப நாள் வந்து நீடிக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி நீடிச்சா அது வந்து ரொம்ப வணக்கம். கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஜேர்னலிஸ்ட் லியோட் ஸ்டாலின் அவர்கள். வணக்கம். திமுக அரசு இந்த வருட எண்டில் வந்து 10 லட்சம் மாணவர்களுக்கு வந்து லேப்டாப் வழங்குறதா சொல்லிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 4.5 வருஷங்கள் வந்து முடிந்த பின்னாடி இந்த லேப்டாப் வந்து ஒரு அரசியல் பின்னணிக்காக தான், அரசியலுக்காக தான் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதில் உள்ள இருக்கிற அரசியல் என்ன? ஆக்சுவலாக அதிமுக அந்த திட்டத்தை ஏன் தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதிமுக வந்து தேர்தல் வாக்குறுதி அப்போ அவங்க ஆட்சியில் இல்லை, 2011 நாங்கள் வந்தால் மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் கொடுப்போம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீங்கள் அதிமுக திட்டங்களையும் அதே போல் திமுகவின் திட்டங்களையும் பார்த்தீங்கன்னா திமுகவோட திட்டம் வந்து ஒரு ஜிகினா மாதிரி இருக்கும். மேலே மட்டும் வந்து கொஞ்சம் பளபளக்கிற மாதிரி இருக்கும். உள்ளே போய் பார்த்தா எதுவும் இருக்காது. ஆனால் அதிமுகவோட திட்டம் வந்து அப்படி இருக்காது. நீங்கள் உற்று நோக்கி பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் தொலைநோக்கு பார்வை இருக்கும். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லாங் விஷன் இருக்கும். அது வந்து ஒரு 10 வருடங்கள் அது என்ன செய்யும், 20 வருடங்கள் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அந்த மாதிரி தான் வந்து லேப்டாப் இலவச மடிக்கணினி திட்டத்தையும் கொண்டு வந்தாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் சென்னையில் அப்போ தான் வந்து வேலைக்கு சேர்ந்த புதுசாக இருக்கும், இன்னும் 4-5 வருடங்கள் ஆயிருக்கும். ஓஎம்ஆர் வந்து அப்போ பூம் ஆச்சு. பூம்னா வந்து அப்போ தான் நிறைய வெளிநாட்டு கம்பெனிகளில் வந்து ஓஎம்ஆரில் வந்து லைக் அலுவலகத்தை வந்து திறக்கிறாங்க. அப்படி திறக்கும்பொழுது யார் அங்கே வேலை செய்வா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஸோ ஓஎம்ஆர் ஐடி கம்பெனிஸ் வருது, யார் அங்கே வேலை செய்வா? அந்த அளவுக்கு நம்ம மாணவர்கள் ட்ரெயின் ஆகிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. சரி, ட்ரெயினாக நீங்கள் வந்து ஒரு அலுவலகத்தில் போய் வேலை செய்யணும்னா நிச்சயம் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கணும். உங்களுக்கு மினிமம் எம்எஸ் ஆஃபீஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா டேலி, ஜாவா கோடிங், லைக் ஜாவா கோடிங் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு வச்சுங்களேன். ஸோ அதுக்கு வந்து தமிழக மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில அவர்கள் யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கும்பொழுது நம்ம வந்து எல்லாத்துக்கும் லேப்டாப் கொடுக்கலாம். இப்போ நம்ம லேப்டாப் கொடுத்தீங்கன்னா லேப்டாப்பில் வந்து கோடிங் பண்ணலாம், டிசைன் பண்ணலாம், எம்எஸ் ஆஃபீஸ் பண்ணலாம், வீடியோ எடிட்டிங் பண்ணலாம். ஸோ இத்தனை விஷயங்களும் வந்து லேப்டாப்பை பண்ணிடலாம். ஸோ கோடிங்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். அவங்களுக்கு வந்து அவங்க சாஃப்ட்வேர் கம்பெனினா நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து கற்றுக்கிட்டா நீங்கள் ஈஸியாக வந்து வேலை வாங்கிடலாம் சாஃப்ட்வேர் கம்பெனியில். ஸோ அதன் அடிப்படையில் தான் சரி அவர்கள் வந்து குருட்டு மேனிக்கு எல்லாத்துக்கும் 1000 ரூபா அந்த மாதிரி திட்டங்கள்லாம் சொல்லவே இல்லை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது ஒரு தொலைநோக்கு பார்வை. ஸோ ஏன்னா வெளி மாநில மாணவர்கள் இங்கே வந்து வேலை வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம மாணவர்களை வந்து ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி 11th 12th படிக்கிற மாணவர்கள் லேப்டாப்பு, கல்லூரியில் வந்து எல்லா 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு எல்லாத்துக்கும் லேப்டாப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இத்தனை ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கு தான் லேப்டாப் கொடுப்போம். 3rd இயர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் 3rd இயர் படித்தா தான் நாங்கள் லேப்டாப் கொடுப்போம். அதே மாதிரி இன்ஜினியரிங்கில் 4th இயர் படித்தா தான் லேப்டாப் கொடுப்போம்னு அவங்க சொல்லவே இல்லை. அவங்க என்னன்னா லைக் எல்லாத்தையும் வந்து எந்த அளவுக்கு சீக்கிரமாக ட்ரெயின் பண்ண முடியுமோ ட்ரெயின் பண்ணிடலாம். ஏன்னா 12th முடிச்சாலும் ஓரளவு எம்எஸ் ஆஃபீஸ் தெரிஞ்சிச்சுன்னா வச்சுக்கோங்க, நீங்கள் போய் ஒர்க் பண்ணலாம், அப்படிலாம் பார்த்தாம வேலை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மனதில் வைத்துக் கொண்டு தான் அப்போது இருந்த சில ஜெயலலிதா அவர்கள் வந்து அந்த மாதிரியான முடிவு எடுத்தார். அதை எடப்பாடி பழனிசாமியும் தொடர்ந்து செஞ்சார். நம்ம வந்து இது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பண்ணார். இலவச லேப்டாப் அவருடைய ஆட்சியிலும் வந்து கொடுக்கப்பட்டது. ஆனால் திமுகவோட ஆட்சி 2021 வந்தோடனே முடிஞ்ச வரைக்கும் அதிமுக திட்டங்களில் எதெல்லாம் தடை செய்ய முடியுமோ அதை செஞ்சாங்க. தாலிக்கு தங்கம் திட்டத்தை வந்து தடை செஞ்சாங்க. இலவச மடிக்கணினி திட்டத்தை வந்து தடை செஞ்சாங்க. லைக் நிறுத்தினாங்க. தடை செய்யறதுன்னே வச்சிங்களேன், தடை கூட செஞ்சாங்க. அம்மா உணவகத்தை வந்து முதல் நாளே போஸ்டர் கழிச்சாங்க. மிகப்பெரிய எதிர்ப்பு வந்தது. நான்லாம் அம்மா உணவகத்தில் போய் சோறு வாங்கி சாப்பிட்ருக்கேன். எனக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து வேலை கிடைக்காம நான் வேலை தேடி அலையும் போது என்னை வந்து அம்மா உணவகத்தை தான் காப்பாத்துச்சு. என்னோட நண்பர்களையும் வந்து அம்மா உணவகம் தான் காப்பாத்துச்சு. ஒரு 100 ரூபா இருந்தால் நீங்கள் வந்து ஒரு வாரத்திற்கு ஒரு நபர் வந்து சாப்பிடலாம். அந்த அளவுக்கு வந்து மலிவான விலையில் வந்து அங்கே உணவுல கிடைச்சிது, தரமாகவும் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அம்மா உணவகம் இன்னும்
ஏன் வந்து இந்த அரசு முழுவதுமாக முடக்கலைன்னா, நீங்க முழுவதுமாக முடக்கிட்டா மிகப்பெரிய எதிர்ப்பு வரும். திமுக வந்து ஏழை எளியவர்கள் உண்ணும் அம்மா உணவகத்தையும் வந்து மூடுறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து எப்படி சொல்ற காட்டாட்சி நடத்துறாங்க ஒரு விமர்சனம் வரும். அதனால எந்த அளவுக்கு எங்கெங்கெல்லாம் மூட முடியுமோ அங்கெல்லாம் மூடி வச்சிருக்காங்க. ஆனா இப்ப ஏன் உங்க லேப்டாப்பை வந்து இந்த 5வது ஆண்டில் வந்து கொடுக்க வேணும் ஒரு கேள்வி வருது. அதுக்கு வந்து நிறைய பேர் நிறைய விளக்கம் சொல்றாங்க. நாங்க வந்து கொடுக்கணும் தான் நினைச்சோம், ஆனா கொடுக்க முடியல, எங்களுக்கு வந்து இங்க நிதி மேலாண்மை சரியில்லை, நிதி பற்றாக்குறை இருந்தது அப்படின்னு பல்வேறு காரணங்கள் சொல்றாங்க. அதெல்லாம் வந்து எதையுமே வந்து நம்ம நம்ப முடியாது. முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்க்கணும்னா, விஜய் அவர்கள் வர்றாரு. விஜய் அவர்கள் வந்து இளைஞர்களோட வாக்கை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வாங்குறாரு. ஸோ இதை வந்து நம்ம அறுவடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதனால வந்து நம்ம இங்க கல்லூரி முடிச்சுட்டு போற மாணவர்கள் எல்லாத்துக்கும் ஒரு 21 வயசு ஆகும். 18 வயசுலேயே வந்து ஓட்டு வந்துடும். ஒரு 20லேருந்து 21 வயசு ஆகும். ஸோ அந்த மாணவர்களை வந்து நம்ம கேப்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் லேப்டாப் கொடுக்குறாங்க. உண்மையாகவே உங்களுக்கு அக்கறை இருந்தால் எல்லா மாணவர்களுக்கும் கொடுக்கணும். ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கும் 11th 12th கொடுக்கணும், காலேஜையும் கொடுக்கணும். அரசு இவங்க என்னன்னா அரசு பள்ளி, அரசு கல்லூரி மற்றும் அரசு பொறியியல் கல்லூரி எல்லா மாணவர்களுக்கும் உண்டா. தனியார் கல்லூரியில வந்து SC/ST மாணவர்களுக்கு மட்டும்தான் உண்டா. அதே போல MBBS அந்த 7.5 அரசு ஒரு பாயிண்ட் கொடுத்தாங்கல்ல, ஒரு இடஒதுக்கீடு கொடுத்தாங்கல்ல, அந்த இடஒதுக்கீட்டின் கீழே இருக்கிற மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு மட்டும்தான், அதுவும் அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து மாணவர்களை வந்து எப்படி சொல்றது, ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்றது, ஒரு பாகுபாடு, அவங்களுக்குள்ளே ஒரு வேறுபாடை வந்து அரசு விதைக்கிறது. அதே போல நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுல வந்து எந்த மாணவர்கள்லாம் பயன்படுறாங்களோ, யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது முழுக்க முழுக்க மாணவர்களுக்கிடையே வந்து ஒரு வெறுப்பை உண்டாகும் திமுக மேல. அவங்க வந்து ஏதோ நினைச்சிட்டு பண்றாங்க. லேப்டாப் வாங்காத தனியார் கல்லூரியில் படிக்கிற மாணவன் என்ன நினைப்பான், திமுக வந்து அரசு கல்லூரிக்கு மட்டும் கொடுத்தது, நான் திமுக ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைப்பான். இன்னொன்னு என்ன நினைப்பானா, வாங்குறவனும் வந்து திமுக தான் ஓட்டு போடணும்னு நமக்கு தெரியாது. அவங்க வந்து வருடம் கடைசியில கொடுக்கறதுனால என்ன யூஸ் இருக்கு? ஏற்கனவே காசு கொடுத்தவரே வாங்கியிருப்பாங்க, காசு கொடுத்து வாங்கியிருப்பாங்க. சரி நீங்க கொடுக்குறீங்களே வச்சுங்களேன், எல்லா மாணவர்களுக்கும் கொடுத்துருக்கணும். அவன் வாங்கினாங்க என்ன பண்ணுவான், நான் எதுக்கு திமுகவுக்கு ஓட்டு போடணும். இந்த ஜென்ரேஷன்ல இருக்கிற மாணவர்கள் வந்து மிக தெளிவாக யோசிப்பாங்க, நம்ம யாருக்கு ஓட்டு போடணும் போடக்கூடாது. திமுக அப்பயா நம்மளுக்கு லேப்டாப் கொடுக்குறாங்க, அதையும் அந்த மாணவர்கள் யோசிப்பாங்க. இவங்க ஓட்டுக்காக கொடுக்குறாங்க, நம்ம திமுகவுக்கு கொடுக்கக்கூடாதுன்னா அவன் ADMKக்கு போடுவான், இல்லை TVKக்கு போடுவான், அப்படின்னா NTKக்கு போடுவான். அவன் விருப்பப்படி போடுவான். நான் DMKக்கு தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒத்த காலில் நிற்க மாட்டான் லேப்டாப் வாங்கிட்டு. ஸோ அவன் விருப்பப்படி தான் போடுவான். இன்னொரு பக்கம் வந்து உங்களுக்கு வந்து லேப்டாப் வாங்கிட்டும் உங்களுக்கு எதிராக வாக்களிக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. லேப்டாப் தராமலே எங்களுக்கு லேப்டாப் ஒரு வெறுப்பு இருக்குல்ல மாணவர்களுக்கு. இங்க அரசு கல்லூரியை தாண்டி தனியார் கல்லூரி தான் அதிகமா இருக்கு. அப்ப தனியார் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் எல்லாமே உங்களுக்கு எதிராக மாறுறாங்க. ஸோ அவங்க எப்படி ஓட்டு போடுவாங்க? ஸோ அதே போல SC/ST மாணவர்களுக்கு மட்டும் நீங்க கொடுக்குறீங்க. சரி, மாணவர்கள் எல்லாமே சமம். அப்படி இருக்கும்பொழுது நீங்க SC/ST மாணவர்களுக்கு மட்டுமே கொடுத்தா மற்ற மாணவர்கள் என்ன நினைப்பாங்க? ஸோ இதெல்லாம் பெரிய ஒரு எப்படி சொல்றது, ஒரு பெரிய செட்பேக்கா, ஒரு பெரிய சர்க்கிளா திமுகவுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் சார். கரூர் சம்பவத்திற்கு பிறகு நீண்ட நாளுக்கு பிறகு வந்து இப்போ திரு செங்கோட்டையன் வந்து கட்சியில் இணைந்த பிறகு வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்டாரு. இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்ட திரு விஜய் அவர்கள் வந்து என்ன சொல்றேன்னா, தீய சக்தி வந்து திமுகவுக்கும் தூய சக்தி வந்து TVKவுக்கும் மட்டும்தான் 2026 போட்டின்னு சொல்றாரு. இந்த நரேட் செட் பண்றது காரணம் என்ன? களத்தில் அப்படி இருக்கு இல்லை சார், களம் வந்து எப்பொழுதுமே அதிமுக தான் சார் இருக்கும். இப்போ விஜயகாந்த் வரும்போது இந்த மாதிரியான ஒரு எழுச்சி இருந்தது. விஜயகாந்த் தாண்டி வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. விஜய் அவர்களை வந்து நிறைய பேருக்கு பிடிக்கலாம், இதெல்லாம் ஒரு பார்வை இருந்தாலும் அந்த நரேட்டிவை வந்து அவர் தொடர்ந்து செட் பண்றாரு. ஏன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகளை வந்து தான் வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்றாரு. அது வந்து அவருக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கணும்னு தெரியல சார். ஏன்னா கமல்ஹாசன் அவர்கள் வந்து 2021 இப்படிதான் வந்து டிவிலாம் உடைச்சார். டிவிலாம் உடைச்சது இப்போ வந்து அங்கேயே ஐக்கியமாயிட்டார். இப்போ விஜய் அவர்கள் வந்து திமுகவுக்கு எதிராக பேசி அடுத்த தேர்தலில் வந்து திமுக கூட கூட்டணி வைக்க போறான்னு நான் சொல்லல. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அது செட் ஆயிடுச்சு, அந்த ட்ரெண்ட் செட் ஆயிடுச்சு. என்ன ட்ரெண்ட்னா லைக் டிஎம்கே எல்லாம் ADMK அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது ஒரு சக்தி வந்தாலும் அடுத்த தேர்தலையோ அதுக்கு அடுத்த தேர்தலையோ வந்து திமுக இல்லை அதிமுக கூட வந்து கூட்டணி வைப்பாங்க. இதான் வந்து ஐதீகம், இதான் நடக்குது பாரம்பரியமா. அது பாமகவாக இருந்தாலும் சரி, நாங்கள் வந்து தேர்தல் அரசியலுக்கே வரமாட்டோன்னு சொன்ன விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திருமாவளவனாக இருந்தாலும் சரி, இன்னும் வந்து பழைய திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன பாமக வந்தாலும் சரி, வந்து எல்லாமே வந்து அப்படிதான் வச்சாங்க. ஏன்னா தனியாக நின்னா வந்து ஜெயிக்க முடியாது, அந்த அளவுக்கு வந்து ஓட்டை வந்து உங்களால
இது பெற முடியாது, வாக்குலாம் வந்து அது கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ விஜய் அவர்கள் வந்து என்ன தைரியத்தில் அப்படி பேசுறாருன்னு எனக்கு தெரியல. ஸோ அவருக்கு வந்து ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு, ஒரு ரசிகர் பலம் இருக்கு, ஒரு பெரிய மீடியா ஸ்பாட்லைட் இருக்கு, இதெல்லாம் இருந்தாலும் எந்த அளவுக்கு வாக்குல அவர் கவர போறாரு, அவர் வந்து இன்னும் தன்னை ப்ரூவ் பண்ணிக்கணும். பர்சனலாக நான் சொல்றேன், விஜய் அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் விஜயகாந்தை தாண்டி, மக்கள் நல கூட்டணியை தாண்டி, வைகோவை தாண்டி மிகப்பெரிய ஓட்டை பெறுவார், மிகப்பெரிய வாக்குகளை பெறுவார். அது சீட்டா கன்வெர்ட் ஆகுமா, இல்லை எத்தனை பர்சன்டேஜ், இதெல்லாம் வந்து யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்பொழுது இன்னொரு விஷயமும் இருக்கு சார். இப்போ நீங்க வந்து அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்னு நினைக்கிறேன். உங்க ஊர்ல யார் சார் இப்போ இது சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு? திமுக சட்டமன்ற. திமுக ஓரளவு தெரிஞ்ச ஃபேஸா இருக்கும். அதிமுக சார்பா யார் சார்னா? அதிமுகவுக்கும் தெரிஞ்ச ஃபேஸ் கொறடா தான் இருந்தார், முன்னாள் கொறடா இருந்தார். 2 பேருமே தெரிஞ்ச ஃபேஸ். இப்போ அதிமுக கட்சிக்காரங்களாலோ இல்லை திமுக கட்சிக்காரங்களாலோ நீங்க ஏதாவது பலம் நினைச்சிருப்பீங்க, ஏதாவது போய் பேசுவீங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணிட்டு இருப்பாரு, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து நீங்க ரெக்கமெண்ட் பண்ணிருப்பீங்க, சார் இந்த மாதிரி பண்ணி விடுங்க சார்னு. இப்போ தமிழக ஒரு அறிமுகம் இருக்கும், வேட்பாளர்களுக்கும் மக்களுக்கும் ஒரு அறிமுகம் இருக்கும். அதே போல அந்த 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 ஃபேஸும் வந்து போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேஸும் தெரிஞ்ச ஃபேஸா இருக்கும். ஆனா விஜய் கட்சியில யார் நிக்க போறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது முதல்ல. இரண்டாவது வந்து அவர் செலவு பண்ணுவாரா, அவரோட முகம் வந்து பரிசமான முகமானா கிடையாது. அவங்களுக்கு ஏதாவது சின்ன இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. ஸோ இத்தனை கிடையாது இருக்கு. ஸோ இத்தனை கிடையாது வச்சு ஆட்சி பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்றாரு. அது எந்த அளவுக்கு அவர் கை கொடுக்க போகுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு 3வது இடத்துக்கு விஜய் வருவாரு, சில பேர் 2வது இடத்துக்கு வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்லை வந்து சிஎம்ஏ ஆயிடுவார்னு கூட சொல்றாங்க. அதெல்லாம் வந்து நடக்க போதா இல்லையான்னு எனக்கு தெரியல சார். ஏன்னா நாம இப்பவே சொல்லக்கூடாது, புதிதாக ஒரு சக்தி வராங்க, நம்ம வந்து ஒரு பத்திரிகையாளராக இருக்கும், அப்படி இருக்கும்போது விஜய் வந்து வின் பண்ணுவாரான்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து தன்னை ப்ரூவ் பண்ணிக்கவே இல்லை இது வரைக்கும். ஸோ இந்த தேர்தலுக்கு அடுத்து என்னால் சொல்ல முடியும், விஜய் வந்து அடுத்த டைம் வந்து நின்னார்னா வெற்றி பெறுவாரா, ஆட்சியை பிடிப்பாரா, எத்தனை பர்சன்டேஜ் வாங்குவாரு, ஸோ யார் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, எந்த ரிலிஜியிலேருந்து, எந்த கேஸ்ட்லேருந்து, எந்த பகுதியிலேருந்து ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஈஸியாக கணிச்ச முடியும். இந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு வந்து கணிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. அதே போல அந்த நரேட்டிவும் வந்து அவர் எப்படி பண்றாருன்னா, திமுகவுக்கு மாற்று சக்தி நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாரு. அது எந்த அளவுக்கு எடுபடுன்னு எனக்கு தெரியல சார், பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அந்த கூட்டத்தில் வந்து முக்கியமா இன்னொரு விஷயத்தை வந்து அவர் பேசுறாரு. என்னன்னா, பெரியார், அண்ணா, எம்ஜிஆரை நாங்கள் பயன்படுத்துவோம், யார் எங்களை வந்து கேட்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாரு. இல்ல, ஒரு கட்சி வந்து புதிதாக ஆரம்பிக்கிறோம்னா, புதுசாக நம்ம ஆரம்பிக்கிறோம்னா அதுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது சார், ஒரு சித்தாந்தம், ஒரு கொள்கை தலைவர்கள்லாம் இருக்கணும் சார். அந்த வகையில ஏற்கனவே 5 பேர் கொள்கை தலைவராக இருக்கிறாங்க. அந்த தலைவர்களை ஏற்கனவே இங்க இருக்கிற கட்சிகள் வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கின்றன. பெரியாரையும் சரி, அம்பேத்கரையும் சரி, அதே போல காமராஜரையும் சரி, அவங்களெல்லாம் வந்து இங்க இருக்கிற தலைவர்கள் வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து புதுசா வந்து ஒரு கொள்கையோட வரீங்களான்னு பாத்தீங்கன்னா இல்லை. தமிழ் தேசியம், சீமான் கூட சொல்ல முடியாது, சிவந்தி ஆதித்யநாரின் கொள்கைகள், அவர் தான் முதல்ல தமிழ் தேசியம்னு ஒரு கட்சியை நாம் தமிழ் இயக்கம் கட்சி அவர் வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பெருஞ்சித்தனார் பேசினாரு, பழ நெடுமாறன் பேசினாரு, இப்போ சீமான் அவர்கள் பேசுறாரு. ஸோ அது திராவிடத்துக்கு எதிரான சித்தாந்தம். இன்னொரு பக்கம் பார்த்தா திராவிடமும் வந்து என்னோட இன்னொரு கண்ணுன்னு சொல்றாரு. அப்படி சொல்லும்போது அவரோட கொள்கையிலே வந்து கிளாரிட்டி இல்லை. இப்போ விஜயகாந்த் அவர்கள் வந்து அந்த கட்சி வந்து இந்த அளவுக்கு வந்து கீழே போனதுக்கான காரணம் என்னன்னா, அந்த கட்சிக்கு என்ன வந்து ஒரு பெரிய தனித்துவமான கொள்கை இல்லை. திமுக என்ன பேசுதோ, அதிமுக என்ன பேசுதோ அதுதான் வந்து அவரும் பேசினார். அவங்கள இருந்து தனிச்சு தெரியல. சீமான் ஏன் இன்னுமே சஸ்டைன் ஆறாருன்னா அவரோட கொள்கை வந்து தனிச்சிருக்கு. அதே போல அவர் எடுத்துக்கொண்ட தலைவர்கள், அவர் எடுத்துக்கொண்ட சிந்தாந்தமும் தனிச்சிருக்கு. அவர் மேல 1000 விமர்சனங்கள் இருக்கலாம் சீமான் அவர்கள் மேல. எனக்கே வந்து அவர் மேல விமர்சனம் இருக்கு. சில விஷயங்கள்ல சீமான் அவர்களை எனக்கு பிடிக்காது. ஆனா இன்னும் நிக்கிறாருல்ல. நிறைய பேர் சொன்னாங்க அவர் கட்சியிலிருந்து நிறைய பேர் வெளில போவாங்க, அப்பெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சி இருக்காது, அந்த கட்சி அழிஞ்சிடும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா இன்னும் அந்த கட்சி இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, சீமான் அவர்கள் எடுத்துக்கொண்ட சித்தாந்தம், அவர் எடுத்துக்கொண்ட கொள்கை, அரசியல் தலைவர்கள் தான் காரணம். ஆனா விஜய் அப்படி இல்லை. விஜய் ஏன் அப்படி இல்லைன்னா, அவர் எடுத்துக்கொண்ட கொள்கை தலைவர்களும் இன்னொருத்தவங்க யூஸ் பண்றாங்க, சித்தாந்தத்தையும் வந்து இன்னொருத்தவங்க பயன்படுத்தும் போது ஸோ இயல்பாகவே வந்து அது காலப்போக்கில் ரொம்ப நாள் வந்து நீடிக்காது அப்படின்னு நினைக்கிறேன் சார். அப்படி நீடிச்சா அது வந்து ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா தான் நான் பார்ப்பேன். திரு விஜய் அவர்கள் இன்னொரு விஷயத்தை வந்து சொல்றாரு. அது என்னன்னா, களத்துக்கு சம்பந்தம் இல்லாதவங்களை பத்தி நான் ஏன் பேசணும் அப்படின்ற. களத்துக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் அப்படின்னு அவர் யாரு சொல்றாரு? தேர்தல் அரசியல் தெரியல சார். ஆக்சுவலா வந்து அதிமுகவும் திமுகவும் தான் களத்துக்கு சம்பந்தம் இல்லாத விஜய் சொல்லணும். ஏன்னா புதுசா ஃபீல்டுக்கு வராரு, ஓகேங்களா? அவர் இப்பதான் வராரு. முதல் தேர்தல் கூட சந்திக்க முதல்ல வந்து நீங்க வந்து எலெக்ஷன்ல நிக்கல. அப்படி இருக்கும்போது களத்துக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் யாரா தமிழக வெற்றி கிடைக்குதுன்னு தான்.
அவங்க 50 வருஷத்துல அதிமுக 33 34 வருஷம் வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க, ஆட்சியை ரூல் பண்ணியிருக்காங்க. திமுக ஒரு 25 வருஷம் கிட்ட வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க பல தேர்தல்கள்லாம் சந்தித்து வந்திருக்காங்க. உங்களுக்கு தான் வந்து உங்களுக்கும் இந்த களத்துக்கும் தான் சம்பந்தம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் வந்து யாரோ எழுதி கொடுத்ததை வந்து பேசுகிறார். பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அவர் வந்து முக்கியமா இன்னொரு விஷயத்த பதிவு பண்றாரு, என்னன்னா மக்கள் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு. அது வந்து எம்ஜிஆர் பேசின முழக்கம் சார். எம்ஜிஆர் அவர்கள் வந்து திமுகவில இருந்து நீக்கப்பட்ட பொழுது இதே வசனத்தை தான் வந்து பேசினார். நான் என்ன தப்பு செஞ்சேன், என்னை கட்சியிலிருந்து நீக்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட வந்து கேள்வி கேட்டார். அது ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு, அந்த காலகட்டத்தில் ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ பேசினா வந்து அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா உங்களை எந்த கட்சியிலிருந்து நீக்கலாம், நீங்கள் புதுசாக வந்துருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ஆக்சுவலாக உங்களோட பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் வந்து ஒருத்தவங்களை எடுத்து கேள்வி கேட்குறீங்க, ஒரு நல்ல ஒரு 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 எப்படி சொல்ல மக்களோட நிலங்களையும் நீரையும் வந்து மாசுபடுற ஒரு திட்டத்தை வந்து எடுத்து பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும். நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. இப்போ எம்ஜிஆர் மாதிரி கட்சி விட்டு நீக்கப்பட்டீங்களா கேட்டால் இல்லை. உங்கள் மேலே ஏதாவது பழி சுமத்தப்பட்டதா கேட்டிங்கன்னா இல்லை. இல்லை உங்களால் திமுகவா அதிமுகவா வெற்றி பெற்றாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இத்தனை இல்லை இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் மக்களை நம்பி வந்திருக்கீங்க, மக்கள் வந்து உங்களை நம்பணும். ஸோ அதை வந்து நம்ம தேர்தல் நேரத்தை தான் பார்க்கணும், மக்கள் வந்து விஜய் அவர்களை நம்புறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. திரு விஜய் அவர்கள் வந்து இன்னொரு விஷயத்த வந்து பதிவு பண்றாரு, என்னன்னா நான் பண்றது அரசியல் இல்லையா, நான் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து நான் போய் பேசுறது தான் அரசியல் அப்படின்றாங்க. 5 நிமிஷம் பேசினா என்ன, 10 நிமிஷமா பேசினா என்ன, பஞ்சு டைலாக் பேசினா உங்களுக்கு என்ன, நான் பேசுறது அரசியல் அப்படின்னு சொல்றேன். ஆனா களத்துல என்னன்னா இப்ப வந்து திருப்பரங்குன்றம் பிரச்சனையாகட்டும், மகாத்மா காந்தி அவருடைய பேரை எடுத்ததா இருக்கட்டும், இது மாதிரி பொதுமக்கள் பாதிக்கப்படுற பிரச்சனையில அவர் இது வரைக்கும் குரல் பெருசா கொடுக்கவே இல்லையே. இல்ல சார், ஆனா இதுதான் அவர் அரசியல்னு சொல்ல வர்றாரு. இல்லை, ஒரு புதிதாக காலத்துக்கு வந்திருக்காருல்ல. ஆக்சுவலாக இத்தனை நாள் வரைக்கும் வந்து அவர் சினிமாவில் வந்து ஒருத்தவங்க டைரக்ட் பண்ணாங்க அவரை. அந்த மாதிரி வந்து அரசியல்லையும் வந்து டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அவருக்கு வந்து மக்கள் பிரச்சனை எது, மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் எது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இஷ்யூ வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரியல. இப்போ பரந்தூருக்கு வந்து அவர் விசிட் போனார். போயிட்டு வந்து அதன் பிறகு வந்து என்ன பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஒரு இஷ்யூவில் அவங்களோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. சரி, வெறும் வந்து அறிக்கைகளாக பேசுகிறாரு. ஒரு 5 நிமிஷம் ஸ்பீச்சில் வந்து பேசிட்டு போகிறாரு. அது வந்து பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை. எது பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டினா திமுக பண்ணுறாங்கல்ல, எஸ்ஐஆருக்கு உங்களுக்கு வேறுபாடு இருக்கலாம், அதிமுக வேறுபாடு இருக்கலாம். அதில் இப்போ எஸ்ஐஆர், நீட்டுக்கு வந்து கையெழுத்து இழக்கம், இந்த மாதிரி வந்து மத்திய அரசுக்கு எதிராக வந்து பல பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்களே, அதுதான் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. இப்போ அதிமுக பண்ணுவாங்க பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி திமுக எதிராக. ஸோ பல்வேறு விஷயங்கள் பண்ணுவாங்க, அது வந்து பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்கள் வந்து பண்ணுவார் இந்த காடுகளின் மாநாடு, கால்நடைகளின் மாநாடு அப்படின்னு சொல்லி, அது பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. அது நம்மளுக்கு வந்து சாதாரணமாக தெரியும் பார்க்கறதுக்கு, அது கிரவுண்ட் லெவலில் பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும். பார்த்து வந்து சிரிப்பாங்க அங்கெல்லாம் நம்ம ஊரில், பட் ஆனால் கிரவுண்ட் லெவலில் அங்கே போய் அந்த பகுதி மக்களாக நம்மளுக்கு கேட்டால் தெரியும். ஸோ அந்த மாதிரியான பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி விஜய் என்ன பண்ணிருக்கான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே பண்ணல. இந்த தேர்தலை வந்து குறிப்பாக பிஜேபி வந்து ஒரு சாதாரணமாக எடுத்துக்கிற மாதிரி தெரியல. அதாவது திரு அமித்ஷாவாக இருக்கட்டும், இல்லை மத்திய அமைச்சர்களாக இருக்கட்டும், திரு மோடி அவர்களாக இருக்கட்டும், தமிழ்நாட்டு மீது வந்து ஜனவரியிலேருந்து ஒரு பெரிய கண்ணோட்டத்தோடு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்து கூட்டணி இன்னும் பெரிய அளவில் வந்து உறுதி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. என்டிஏவுடைய திட்டங்கள் வந்து என்ன இருக்க போகுது அரசியல்? சரி, இது வரைக்குமே வந்து தமிழ்நாட்டில் யாருக்கும் கூட்டணினே தெரியல சார். அந்த அணியில் யார் இருக்காங்கன்னே தெரியல. ஏன்னா பாமக, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வந்து தங்களோட முடிவை சொல்ல, அவங்க எந்த அணியில் இனம் பெற போகிறாங்கன்னு தெரியல. அதே போல் விடுதலை சிறுத்தைகளை வந்து தொடரலையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல திமுகவில். ஏன்னா இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்களை திருமாவளவனுக்கு போய் மீட் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஸ்டாலின் திருமாவளவன் அவர்கள் வந்து அந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போதே வந்து அதிமுகவில் வந்து பெரிய ஆஃபர் ஒன்று கொடுத்தாங்க. நாங்கள் வந்து இந்த தேர்தலில் வந்து 4 எம்பி சீட்டு கொடுக்குறோம்னு சொன்னாங்க. அப்போ வந்து பாஜக கூட கூட்டணி இல்லை, அதிமுக 4 சீட்டு கொடுக்குறோன்னு சொன்னாங்க. அதே போல் சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து 15 தொகுதிகள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் வந்து அக்ரிமெண்ட்டாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதிமுக. ஆனால் திருமாவளவன் வந்து ரொம்ப நம்பிக்கைக்குரியவராக திமுகவுக்கு இருந்தார். ஆனால் திமுக இப்போதைக்கு வந்து நாங்கள் ஏற்கனவே கொடுத்த 6 தான் கொடுப்போம், அதிகபட்சம் 8 கொடுப்போம் அப்படின்னு சொல்றதா சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து காங்கிரஸ் முறுகிட்டு இருக்கு, நாங்கள் தமிழக வெற்றி கழகம் பக்கம் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது இன்னும் நம்மளுக்கு வந்து ஃபீல்டு வந்து கிளியர் ஆகலை. அதே போல திமுகவில் இருக்கும் அமைச்சர்கள் மீது
வழக்குகள், சொத்து குவிப்பு வழக்குகளில் இடி வந்து சொத்துக்களை முடக்கும், இல்லை அரெஸ்ட் பண்ணும், இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும். ஸோ இதெல்லாம் நடக்கும்போது நம்மளுக்கு தெரியும் எந்த டைரக்ஷன்ல அந்த தேர்தல் போகுது அப்படின்னு சொல்லி, யாருக்கு சாதகமாகுது. ஏன்னா வந்து திமுக மேல ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, அந்த தலைவர்கள் மேல இருக்கு, அந்த அமைச்சர்கள் மேல இருக்கு. மக்கள் வந்து பெரும் அளவில் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். குறிப்பாக சென்னையில வந்து மக்கள் வெள்ளத்தால, இந்த டிராபிக்கால, கிட்டத்தட்ட வந்து திமுக ஆட்சிக்கு வந்து 5 வருடம் ஆகும் போகுது. இப்பதான் வந்து பாலம் கட்டிட்டு இருக்காங்க எங்க மவுண்ட் ரோட்ல. 5 வருஷமா சும்மா இருந்தது. அது பார்க்கும்போதே வெறுப்பாகுது. அப்ப 5 வருஷமா நீங்க என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க, இப்ப என்ன பாலம் கட்டுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. சரி, மக்கள் வந்து எரிச்சல் வருது. அப்போ நீங்க 5 வருஷமா சும்மா இருந்துட்டு இப்ப பாலம் கட்டுறீங்கன்னா, அப்போ வந்து நீங்க வந்து இந்த ஓட்டு வாங்கிறதுக்காக பாலம் கட்டுறீங்களா, நாங்க பாலம் கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்பு வந்து எனக்கு இயல்பா வருது. நான் பைக்ல போவேன், மேக்சிமம் நான் பைக் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து செம கோவம் வருது. ஒரு இடத்துக்கு வந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து போக முடியல. மவுண்ட் ரோடு ஃபுல்லாக வந்து லைக் பாலம் கட்டுறேன்னு சொல்லிட்டு அடக்கி வச்சிருக்காங்க. நிறைய இடங்கள்ல வந்து மெட்ரோனாச்சும் உங்களுக்கு டைம் எடுத்துக்கணும்னு வச்சிங்களேன். ஸோ உங்களுக்கு பாலம் வந்து 1 அல்லது 2 வருடங்களில் வந்து நீங்கள் கியூக்காக கட்டலாம். நீங்கள் வந்து வரப்பே ஒரு திட்டம் போட்டுருந்தா முடிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து திமுக மேலே வந்து ஒரு எரிச்சலை வந்து மக்களுக்கு உண்டாக்குது. இந்த ஆன்டி இன்கம்பன்சிலாம் வந்து போக போக திமுக மேலே வந்து மிகப்பெரிய அளவில் வரும். அப்போ களம் வந்து யாருக்கு சாதகமாக இருக்கு, அந்த திமுக கூட்டணியில் யார் இருக்க போறா, காங்கிரஸும் தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி வைக்க போறாங்கன்னு ஒரு தரப்பினர் சொல்றாங்க. அப்படி வச்சா அது வந்து திமுக கூட்டணிக்கு வந்து ஒரு பெரிய சரிவு. ஏன்னா நீங்க சிறுபான்மை மக்களோட வாக்குல காங்கிரஸ் வச்சுதான் வாங்குறீங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு டிசம்பர் இறுதி, ஜனவரி மாதம் தெரிஞ்சிடும். இன்னொரு பக்கம் என்டிஏ கூட்டணி வந்து வலுவா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. பாமக அதில் வருவாங்க, அதே மாதிரி டிஎம்டிகேவும் வருவாங்கன்னு சொல்லப்படுது. விஜய் அவர்கள் வந்தாலும் எதிர்காலத்தில் வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த டிசம்பர் இறுதியில் என்டிஏ கூட்டணியில் யாரெல்லாம் இடம் பெறப் போகிறார்கள், எந்தெந்த தொகுதியில் யார் நிற்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்படி இல்லைன்னா ஜனவரி தொடக்கத்தில் வந்து அந்த லிஸ்ட் வரும். ஏன்னா அதிமுக விருப்ப மனு வந்து இன்னைக்கு இருந்து வாங்குறாங்க. அப்படி வாங்கும்போது அந்த பெயர்லாம் வந்து இந்த மாத இறுதியில் வந்து இது ஃபைனல் செய்யப்படும் நினைக்கிறேன். நன்றி சார்.